நிறைய கோயில்கள் இருந்தாலும் பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில கோயில்களை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். அந்த கோயில் ஒரு கிட்டத்தட்ட அந்த விஷயத்துக்காகவே ஒரு எனர்ஜைஸ்டா பண்ணப்பட்ட கோயிலா இருக்கும். ரொம்ப பழமையான கோயிலா இருக்கும். ஏன்னா ஒரு சில கோயில்கள் ராமாயண காலம், திரேதா யுகம், அந்த மாதிரி யுகங்கள் தாண்டி இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் இருக்கு. அதுவும் 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? இந்த 90s கிட்ஸை நாங்கள் ஒரு எரா அப்படின்னு பார்க்குறோம். என்ன எரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கம்ப்ளீட்டாக எல்லா கிரகமுமே ராகு கேதுவோட பிடிக்குள்ள வந்துச்சு. ஏன் இந்த திருமண தடை, இந்த திருமணம்ங்கிற விஷயம் ரொம்ப லாங் பேக்காக நிறைய பேருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஜாதகங்கள்ல தாரதோஷம்ங்கிற விஷயம். தாரதோஷம்னா என்னோட குடும்பத்துல அப்பாவுக்கு தாத்தாவுக்கெல்லாம் 2 தாரம் இருந்தது, கண்ணு முன்னாடியே தெரியும். செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம்ங்கிறது எப்படி ஏற்படுது? சகோதரர்கள் யாரையாவது ஒருத்தர் சங்கடப்படுத்திக்கிறது, இட தகராறு, கோயிலுடைய நிலத்தை அபகரித்தல். இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல வந்துருவாங்க. ப்ரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் மீனாட்சி பரமகுரு அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட விவாதிக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். மேம், இப்போது கோவில்கள் நம்ம நிறைய கோயில்கள் இருந்தாலும் பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில கோயில்களை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அது ஏன் அந்த இடம் மட்டும் பரிகார ஸ்தலமாக இருக்குது? பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இப்போ நம்ம ஒரு பழமொழியே இருக்குது, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு. ஸோ அந்த காலத்தில் நிறைய கோயில்கள் தரப்பட்டாலுமே சில விஷயங்களுக்கு, இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு திருமணம் அப்படின்னா ஒரு சில கோயில்கள், அதே மாதிரி உங்களுக்கு கர்மாவை நிவர்த்தி பண்ணணும்னா சில கோயில்கள், குழந்தை பாக்கியம் வேணும்னா சில கோயில்கள்னு இருக்கும். அந்த கோயில் ஒரு கிட்டத்தட்ட அந்த விஷயத்துக்காகவே ஒரு எனர்ஜைஸ்டாக பண்ணப்பட்ட கோயிலாக இருக்கும். ரொம்ப பழமையான கோயிலாக இருக்கும். ஏன்னா சில கோயில்கள் பார்த்தீங்கன்னா 3000 வருட பழமை. அதுவும் ஒரு சில கோயில்கள் ராமாயண காலம், திரேதா யுகம், அந்த மாதிரி யுகங்கள் தாண்டி இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் இருக்கு. அதுவும் ரொம்ப பழமையான கோயில்னா நீங்க உத்திரகோசமங்கையை நம்ம என்ன சொல்றோம்னா சிவனுடைய முதல் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமே நீங்க எந்த கோயில்ல வேணாலும் கேட்டீங்கன்னாலும் தாளம்பூ பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா அந்த கோவில்ல இன்னுமே உத்திரகோசமங்கையில சிவனுக்கு தாளம்பூ பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அதனால ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்றது ஆதி காலத்துல இருந்தே ரொம்ப வருஷமா அதற்காகவே, அதாவது உதாரணத்துக்கு திருமணம்னா நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் அப்படின்னு சொல்றதுக்காக நம்மளுடைய ரிஷி முனிவர்களாலும் சரி, ஒரு தேவர்களாலும் சரி வழிபட்ட ஒரு தலமாக இருக்கும், பாடல் பெற்ற தலமாக இருக்கும். இப்ப நம்மளை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள், அதே மாதிரி ஆழ்வார்களால் பாடப்பட்ட தலங்கள், அந்த மாதிரி நமக்கு நிறைய வரிசைகள் இருக்கும், நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலங்கள்னு. அதன்படி இந்த பரிகார ஸ்தலங்களை இந்த விஷயத்திற்காக இந்த நேரத்துல நீங்க போய் அதை செய்யும்போது உங்களுக்கு 100% அதற்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறைய இடங்கள்ல இருக்கு. 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. அப்போ எல்லா ஜோதிடர்களும் சில கோயில்களை பரிந்துரைக்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு கல்யாண தடை இருக்குது, இல்லை கல்யாண தாமதம் இருக்குது அப்படிங்கிற அன்பர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன? நம்ம இப்போ அதை ஒரு சீக்வன்ஸாகவே சொல்லலாமே. பொதுவாகவே நம்ம ஊரில், அது தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே திருமணஞ்சேரி மணக்குள விநாயகர் கோவிலை எல்லாருமே அங்கே நீங்கள் மாலை மாற்றும் போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த திருமண தடை உடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் நீங்கள் போயிட்டு அங்கே வணங்கி வரும்போது நீங்கள் அந்த மாலை மாற்றி அங்கே உள்ள அந்த விஷயங்களை பண்ணும்போது, அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே திருமணம் ஆகுது. நீங்கள் எடுத்துகிட்டு வந்த மாலையை, உங்களுக்கு ஒரு மாலை கொடுத்து விடுவாங்க, அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்த மாலையை தம்பதி சமேதரா மறுபடியும் போய் அந்த கோயிலில் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலத்து ஐதீகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போலவே இன்னும் நிறைய கோயில்கள் இருக்குது. அதாவது திருவீழிமிழலை அப்படின்னு சொல்ற ஒரு இடம் இருக்கு. அங்க சுவாமியவே மாப்பிள்ளை சுவாமினே சொல்றாங்க. சிவன் அங்க மாப்பிள்ளை கோலத்துல அருள் பாலிக்கிறார். அது பாத்தீங்கன்னா திருவாரூர் பக்கத்துல அந்த கோயில் இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க இந்த ரிச்சுவல்ஸ், அதாவது கல்யாணத்து தடை யார் யாருக்கு இருக்கோ அங்க போயிட்டு சுவாமியை வணங்கும் போது நிச்சயமாக அந்த கல்யாண தடை அகலக்கூடியது. இப்ப நம்ம 90s கிட்ஸை பொறுத்தளவு என்னன்னா, இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சரௌண்டிங்லேயே கோயில் வேணும்,
நம்ம இந்த ஏரியாவில் இருக்கோம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய கோயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வந்து பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் பக்கத்தில் இருக்குது, என்னால் தூரமாக போக முடியல, நான் சென்னையை சுற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க திருவிடந்தையில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாண சுவாமி அங்கே வந்து தினமும் வந்து சுவாமிக்கு கல்யாணம் நடக்கிறதா ஒரு ஐதீகம். அப்போ நித்திய கல்யாண சுவாமியை போயிட்டு வணங்கிட்டு வரும்போது நிச்சயமாக இவர்களுக்கு அந்த கல்யாண தடை அகலக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத வந்து நம்மளால கண்ணால் பார்க்க முடியுது. இதுலேயுமே ஸ்பெசிஃபிக்காக பெண்கள் அவங்களுக்கு உண்டான ஒரு கல்யாண தடை இருக்கு, அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து மாங்காடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அங்க மாங்காடு இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வந்து அந்த ஊசி முனையில நின்னு சிவபெருமானுக்காக தவம் புரிந்தார்கள்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஊசி முனையில் நின்று சிவனை வந்து தவம் புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு வந்து நமக்கு புராணத்துல நெறைய கதைகள் இருக்கு. அந்த அம்மா ஏன் வந்து பூலோகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதையெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தா போயிடும். ஆக்சுவலா வந்து தக்ஷனுடைய யாகத்துல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி தேவிய வந்து சிவபெருமான் சொல்றாரு. அப்ப வந்து அந்த அம்மா வந்து அத மீறி போய் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கும்போது அந்த அம்மாவ வந்து அந்த ஆனந்த தாண்டவம் அந்த தாண்டவம் ஆடும்போது ருத்ர தாண்டவம் சொல்லுவாங்க. அந்த தாண்டவம் ஆடும்போது தேவியினுடைய உடல் வந்து 64 சக்தி பீடங்களா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அப்ப சாபம் குடுக்குறார் சிவன், நீ வந்து இந்த மாரி பூலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பூலோகத்துக்கு வந்து அங்க நின்னு தவம் புரிஞ்ச ஒரு இடம் தான் இங்க நமக்கு மாங்காடுன்னு சொல்றாங்க. அங்க நின்னு இந்த அம்மா வந்து தவம் புரிஞ்சு சிவனை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு கல்யாண தடை ரொம்ப வருஷமா இருக்கு, நமக்கு வந்து ஏஜ் ஏறிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக திருமண தடை உடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து அதிசயம் நிறைய நடக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பெருவாரா வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா எல்லாருக்கும் வந்து அது ஒரு சரித்திர புகழ்பெற்ற கோயில்னு மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க வந்து நமக்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அமையக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சித்திரை திருவிழாவா வந்து கொண்டாடுவாங்க. அப்ப அந்த பெரும்பாலும் சுவாமியுடைய கோயில்கள்ல நடக்கக்கூடிய இந்த கல்யாண வைபவம் இருக்கு இல்லையா? இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எல்லா தேவர்களுக்கும் நம்ம வந்து கோயில்ல வந்து சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆனா இந்த கல்யாணம் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க மனிதர்கள் ரூபத்துல வாழ்ந்தாங்கன்னும், அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம எப்படிலாம் குடும்பத்துல வந்து ஒரு தாரை வார்த்து குடுப்போம். அது மாதிரி அழகர் வந்து கள்ளழகர் வந்து மதுரையை நோக்கி வந்து அம்பாள வந்து தாரை வார்த்து குடுக்கறதுக்காக வர்ற மாதிரியும், ஒரு நல்ல சிறப்பா அந்த சித்திரை திருவிழா நடக்கும். அப்ப அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு விழாவை இன்னும் தொன்று தொட்டு மக்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ, அவங்க மதுரையில நடக்கக்கூடிய அந்த சித்திரை திருவிழாக்கு சென்று அந்த அந்த கல்யாண வைபவத்துல கலந்துக்கிறது அப்படிங்கிறதும், அந்த திருமணம் முடிந்தோனே அங்க ஒரு சாப்பாடு போடுவாங்க. அந்த கல்யாண வைபவத்துக்காக உணவு பரிமாறும் விதம் நடக்கும். அங்கேயும் வந்து கலந்துக்கிறது அப்படிங்கிறதுமே ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். அதை இல்லங்க இப்ப வந்து திருவிழாலாம் முடிஞ்சு போச்சு, சித்திரை மாதம் முடிஞ்சது இல்லையா? அப்படின்னு சொல்றவங்க அங்கேயே பக்கத்திலேயே இம்மையிலும் மறுமையிலும் நன்மை தருவார் ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் இருக்கு. அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா கோயில்கள்லயும் மேக்ஸிமம் நீங்க சிவன பார்த்தீங்கன்னா, லிங்க ரூபத்துல தான் இருப்பாரு. இந்த லிங்க ரூபத்திலேயே 2 ரூபம் இருக்கு. அது ஒரு தனி ஸ்பெஷலான ஒரு விஷயம். அத நான் திருப்பி ஒரு நாள் சொல்றேன். அந்த லிங்க ரூபத்திலயுமே வந்து நெறைய இடங்கள்ல சிவன் அருள் பாலித்தாலும், இந்த கோவில்ல தம்பதி சமேதரா உருவமா அந்த லிங்கத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து ஒரு அந்த ஊரை ஆட்சி செய்யக்கூடிய சொக்கநாத பெருமாளாகவும், மீனாட்சி அம்பிகையாகவுமே பின்னாடி வந்து சிவன், பார்வதி கோலத்துல வந்து நமக்கு அந்த ஒரு அமைப்புல வந்து தெரியிறாங்க. எங்க? அந்த கோவில்ல. இம்மையிலும், மறுமையிலும் நன்மை தருவார் ஆலயம். இந்த கோயில்ல எவ்ளோ ஸ்பெஷல் பாருங்க. இம்மைனா இந்த பிறவி, மறுமைனா அடுத்த பிறவி. 2 பிறவிக்குமே சுவாமி வந்து நமக்கு நன்மை தருவாராம். அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு ஆலயம் வந்து மதுரையில இருக்கு. அப்ப இந்த கோயில் நமக்கு வந்து எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் சரித்திர புகழோ, அதே மாதிரி தான் இந்த கோயிலுமே. இங்கேயும் போயிட்டு நீங்க வந்து சுவாமிக்கும், அம்பாளுக்கும் அந்த மாலை சாற்றி வழிபாடு பண்ணும்போது, உங்களுக்கு திருமண தடை இருந்தது அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அகலக்கூடிய அமைப்பு என்பது நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி கும்பகோணம் பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோயில் இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த திருமின்னஞ்சேரி, திருவேலிமலை இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? அங்க போறதுக்கு முன்னாடி நெறைய பேர் இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய மங்களாம்பிகை அம்மன் பேரே வந்து மங்களாம்பிகை. கும்பேஸ்வரர், மங்களாம்பிகைன்னு இருக்காங்க. அந்த மங்களாம்பிகைக்கு சரடு அணிவித்து, அங்க வந்து மாலை அணிவித்து, அங்க அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அந்த பெயர்லயே மங்களம் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் அப்படிங்கிறதுனால, அவங்க நம்ம வாழ்க்கையில வந்து மங்கள செயல்கள் நடக்கக்கூடிய விஷயத்த வந்து பண்ணி தருவாங்க. அப்படிங்கிறதுனால, அந்த கோயில்லயுமே வந்து உங்களுக்கு திருமண தடை இருக்கக்கூடியவர்கள் வந்து சென்று அங்கு வழிபடும்போது, நிச்சயமாக அந்த திருமண தடை அகலக்கூடிய ஒரு மார்க்கம்ங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயில்களுக்கெல்லாம் நம்ம போறதுக்கு முன்னாடி, இப்ப நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "ஏங்க நீங்க சொன்ன இந்த லிஸ்ட் பண்ண எல்லா கோயிலுக்கும் நாங்க
நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து ஏன் அவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது? நிறைய பேர் வந்து இந்த கோயில்கள்லாம் போறாங்க. பட் அவங்களுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? முதல்ல ஏன் இந்த திருமண தடை, இந்த திருமணம்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப லாங் பேக்கா நெறைய பேருக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஜாதகங்கள்ல தாரதோஷம்ங்கிற விஷயம். தாரதோஷம்னா, என்னோட குடும்பத்தில அப்பாவுக்கு, தாத்தாவுக்கெல்லாம் 2 தாரம் இருந்தது. கண்ணு முன்னாடியே தெரியும். சில பேருக்கு தெரியாமயே இருக்கும். தாத்தாவ வந்து என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து தெரியாம வச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான குடும்பங்கள்ல இருந்து குழந்தைங்க வரும்போது, இவங்க ஒரு டீடோட்டலராவே இருந்தா கூட இவங்க சிரமப்படுறாங்க. தாத்தாவுக்கு இருந்தது, அப்பாவுக்கு இருந்தது அப்டின்னா கூட, அந்த குழந்தைங்களுக்கு அந்த சிரமம் வந்துடுது. அதே மாதிரி ராகு, கேது கூடல இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, எடுக்கும்போதே என்ன கேட்டீங்க? 90ஸ் கிட்ஸ் அப்டின்னு கேட்டீங்க. இந்த 90ஸ் கிட்ஸ வந்து நாங்க வந்து ஒரு எரா அப்டின்னு பார்க்குறோம். என்ன எரா அப்டின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து கம்ப்ளீட்டா எல்லா கிரகமுமே ராகு, கேதுவோட பிடிக்குள்ள வந்து வந்துச்சு. அப்ப நெறைய பேருக்கு பணம் நெறைய வந்தது. ஏன் அப்டின்னா, எல்லா கிரகமுமே ராகு, கேதுவோட பிடிக்குள்ள போனதுனால, நம்மளோட நாடே வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு அப்கிரேடேஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை. எல்லா குழந்தைங்களுமே வந்து இந்த ஐடி ஃபீல்ட்ல போயி, ரொம்ப சிரமப்பட்டவங்க வீடு எல்லாமே வந்து ரொம்ப மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனா, எங்க அடி வாங்குச்சுன்னா, இந்த பெர்சனல் லைஃப்ல போய் அடி வாங்குச்சு. அப்போ இந்த ராகு கேதுவினுடைய பிடிக்குள்ள மாட்டக்கூடிய எல்லா குழந்தைங்களோட ஜாதகமுமே இந்த திருமணத்திற்கு நெறைய பிரச்சனையா இருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தோஷம் இருக்கு அப்படின்னாலுமே, நவகிரக ஸ்தலங்கள்ல நீங்க முக்கியமா வழிபட வேண்டியது அப்படின்றது ராகு கேதுவினுடைய திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு ராகு கேது தோஷ நிவர்த்திய பண்றதும், செவ்வாய் தோஷம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கவங்க கண்டிப்பா வைத்தீஸ்வரன் கோயில்ல போயிட்டு வைத்தியநாத சுவாமி, முருகருக்கு வந்து நீங்க வந்து வழிபட்டு வர்றதுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு தடையை நீக்கக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு நான் பார்க்கப்படுகிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோராவது ரொம்ப கொஞ்சம் விரதம் இருந்து போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு உள்ள லைஃப்ல வந்து பார்த்தோம்னா, நாளை கோயிலுக்கு போறோம்னா, இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் என்னவோ அந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாம, கொஞ்சம் விரத நடைமுறைகள் என்னவோ அத கடைப்பிடிச்சு, கொஞ்சம் நம்ம வந்து எப்படி இருக்கணும், வீடெல்லாம் நெறைய பேர் வந்து பெரியவங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். மொத நாள் கோயிலுக்கு அடுத்த நாள் கோயிலுக்கு போறாங்கன்னா, மொத நாள் வீடெல்லாம் தொடச்சு விடுறதோ, இல்ல வீடு வழிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க. கிளீன் பண்ணிட்டு போறது. இந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் நடைமுறையில எடுத்துட்டு போகும்போது, அந்த விரதம்ங்கிறது 100% பலன் தரும். அதுவும் இன்னும் பெண்களுக்கு சொல்லும்போது, இந்த கோயில் எல்லாம் தூரமா இருக்கு. நான் போகவே மாட்டேன். அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட நம்ம பரிகாரம் சொல்லலாம் விவேக். அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க. ரொம்ப நாளா எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்றாங்க. அப்படின்னா, இவங்க தன்னோட ஏரியால இப்ப நெறைய பேருக்கு அந்த சூழ்நிலை இருக்கும் இல்லையா? நான் வந்து ஊர விட்டு லீவ் கேட்டு முடியாது. இந்த மாதிரிலாம் நெறைய சூழ்நிலை இருக்கும். அப்போ ஒரு பொண்ணா இருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு 7 வீக்ஸ் வந்து ஒரு தொடர்ச்சியாக 7 வாரங்கள். இதுல அவங்க வந்து தீட்டு சில பேர் கோயிலுக்கு முடியாதுன்னா கூட, அந்த வாரத்த விட்டுட்டு அடுத்த வாரம் கன்டின்யூ பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக 7 வாரங்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கல்யாண சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவசேனா சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி இருப்பார். அந்த கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில காலையில 6 டூ 7 ஸோ ஒரு நெறைய கோயில் வந்து லேட்டா திறந்தா கூட ஒரு 6:30 மணிக்கு போங்க நீங்க. ஒண்ணும் தப்பில்ல. அந்த 6 டூ 7 அப்படிங்கிற நேரத்துல போயிட்டு முருகருக்கு வந்துட்டு நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு ஃப்ளவர்ஸ் அதாவது முக்கியமா அரளிப்பூ வாங்கி தரலாம். செண்பகப்பூ கிடைச்சா செண்பகப்பூ ரொம்ப ரொம்ப உசிதம். செண்பகப்பூ வாங்கி தரலாம். இலுப்ப எண்ணெயில 2 தீபம் அல்லது நெய் தீபம் 2. இந்த மாதிரி ஒரு 7 வாரங்கள் தொடர்ச்சியா செய்யலாம். சில குழந்தைங்க வெளிநாட்ல இருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட அப்பா, அம்மா இது பண்ணலாங்க. பெண் குழந்தைகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. 7 வாரம் தொடர்ச்சியா பண்ணும்போது, நிச்சயமாக உங்களுக்கு அதுல என்ன ஒரு தடை இருக்கோ இப்போ நம்ம இந்த பரிகாரம்லாம் பண்றோம்ல, உடனே எனக்கு கல்யாணம் நடந்துருமா அப்படின்னா, உங்களோட அந்த கல்யாண தடை என்னவோ அது உடைஞ்சு, அதுக்குண்டான ஏதாவது ஒரு விஷயம் உங்க கிட்ட நோக்கி வரும். இத நீங்க பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சிறு வெளிச்சம் வந்து தெரியும். அப்படி தெரியாதவங்க அவசியம் எனக்கு கால் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து நான் அதுக்குண்டான ஒரு சான்ஸ் உங்களுக்கு எப்ப வரும் உங்க ஜாதகத்துல, அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஆண்கள் என்ன பண்ணலாம்? இப்ப இந்த மாதிரி எனக்கு லீவ் கிடைக்காது. ஆஃபீஸ் நான் வந்து ரெகுலரா போகக்கூடிய ஆளு. தூரமா போயிட்டு வர முடியல என்னால அப்படின்னு சொல்லும்போது, ஆண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயத்தில இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவி. மகாலட்சுமி தேவியை சென்று காலையில 6 டூ 7 வெள்ளிக்கிழமை. நல்ல வெள்ளிக்கிழமை போடுங்க. ஒண்ணு 1 முழம் மல்லிப்பூ வாங்கி குடுங்க. ஆர் எல்ஸ் தாமரைப்பூ வாங்கிட்டு போய் அந்த அம்மாவுக்கு வந்து குடுங்க. குடுத்துட்டு ஒரு 2 நெய் தீபம் போட்டு, கண்டிப்பா வந்து அம்மா எனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, ஒரு 6லிருந்து 9 வாரம் இத பண்ணணும். ஒரு ஆணா இருந்தா. இல்ல பையன் வந்து வெளியூர், வெளிநாட்ல இருக்காங்கன்னு சொன்னா, பையனோட அம்மா வந்து இத பண்ணலாம். பையனுக்கு நம்பிக்கையே இல்லன்னா கூட, அவங்க அம்மா இத பண்ணும்போது நிச்சயமாக இந்த கல்யாண தடை உடையக்கூடிய அமைப்பு என்பதை நிச்சயமாக காணலாம். இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயமுமே
ஒருத்தர் வந்து இப்ப எனக்கு ஆகல அப்படின்னா, நான் மனமு வந்து நானே இத வந்து பண்ணும்போது 100% வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். இல்ல நாங்க இது எல்லாமே பண்ணிட்டோம். ஏன்னே தெரியல நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கு கர்ம வினைகளுடைய தாக்கம்ங்கிறது அதிகமா இருக்கும். பெண் தோஷம் உள்ள குடும்பங்களா இருக்கும். பெண் தோஷம்ங்கிறது எப்படி ஏற்படுது? இன்னைக்கு நம்ம நெறைய நியூஸ்ல பார்க்குறோம். குழந்தைங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள குடுக்குறாங்க. குழந்தைங்கள வந்து தேவையில்லாம கொடுமை பண்றாங்க. அதே மாதிரி போன பிறவியிலயோ, இல்ல அதுக்கு நம்ம ஃபேமிலில யாராவது ஒருத்தரோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த குடும்ப விஷயங்கள்ல, சில பேர் வந்து இந்த வேலைக்கு வர்ற பெண்கள துன்புறுத்துறது, தன்னை விட கீழாக இருக்கக்கூடிய பெண்கள, தெரிந்த பெண்கள, அறியாத பெண்கள பஸ்ஸுல போகும்போது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள கொடுக்கும்போது கூட, ஆண்களாக இருக்கும் பட்சத்துல, அந்த பெண்களுக்கு தோஷம் இழைத்த பாவத்திற்காக, அந்த ஜாதகத்துல கிரகங்கள் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தோஷமான இடத்துல உட்கார்ந்துருவாரு. அப்ப அந்த ஆணுக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. சில ஜாதகங்கள்ல சூரியனுக்கும், சுக்கிரனுக்குமான இடைவெளிங்கிறது ஓரளவுக்கு கிட்ட இருந்தா மட்டும் தான் கல்யாணம் ஆகுங்க சார். அது ஒரு 40 டிகிரிக்கு மேலலாம் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ ட்ரை பண்ணாலும் ஆகாது. அப்போ உங்க ஜாதகம் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா, நம்ம இத்தன கோயிலுக்கு போனா கூட நமக்கு வந்து சிரமமா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு ஏன் ஆக மாட்டேங்குது? பெண்கள் இப்ப ஆண்களுக்கு வந்து நீங்க பெண் தோஷம்னு சொல்றீங்க. ஓகேங்க. பெண்களுக்கு ஏன் ஆக மாட்டேங்குது? அப்படிங்கும்போது, இந்த பெண்களுடைய குடும்பத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம்ங்கிறது எப்படி ஏற்படுது? சகோதரர்கள் யாரையாவது வந்து ஒருத்தர சங்கடப்படுத்திக்கிறது, இட தகராறு, கோயிலுடைய நிலத்தை அபகரித்தல். இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல வந்துருவாங்க. அப்படி வரும்போது இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தோஷங்கள் ஏற்பட்டு விடுகிறது. அப்ப இது மாதிரி நம்ம ஜாதகத்துல இருந்ததுன்னா, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு இந்த கோயில்களுக்கு செல்லும்போது 100% ஆயிடும். அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி இந்த வருஷம் 90s கிட்ஸ் நெறைய பேருக்கு டப்பு டப்பு டப்புன்னு கல்யாணம் ஆகக்கூடிய யோகம் என்பது வந்திருக்கு. ஏன் அப்டின்னா, குரு பகவான் தன்னோட உச்ச வீட்ல இருக்கார். அதனால நெறைய பேருக்கு வந்து மாங்கல்யத்தை தரக்கூடிய மகத்தான பாக்கியத்தை தரப்போகிறார். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனேன்னு அப்படியே மும்மாரி மழை பொழிந்த மாதிரி உங்களுடைய விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. கல்யாண தடைக்கான பரிகாரங்கள், கோயில் ஸ்தலங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ சார். நன்றி.